a charge Q is placed at the center of a line joining up two equal charges. என்ன சொல்லியிருக்கா? Qன்ற charge, இன்னொரு Qன்ற charge. Q is placed at the center of the line joining. Qன்ற small charge. Correct தானா? Q is charge placed at the center of the line joining two equal charges Q, Q. The system of three charges will be in equilibrium if Q is equal to. இது ரெண்டும் பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இந்த Q என்னவா இருந்தா the system will be in equilibrium. ஈக்லிபிரியம்னா அப்படியே பேலன்ஸ்டா இருக்காது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு இந்த சமல? இது பிளஸ் கியூ, இது பிளஸ் கியூ என்ன பண்ணிட்டு இருந்திருக்கும்? ரிப்பல் பண்ணிட்டு இருக்கும். அப்போ வாட் இஸ் தி ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன்? Q and Q. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? அட்ராக்ஷனுக்கு ஈக்குவல். இது அட்ராக்ட் பண்ணியிருக்கும், அதே அளவு இது அட்ராக்ட் பண்ணியிருக்குமா? அப்போ நல்ல கவனிக்கணும், இந்த இடத்துல தப்பு பண்ணுவோம். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் Q and small q. புரியுதா? இது ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் between plus Q and plus Q should be equal to, புரியுதா பாரு, இது ரெண்டு கிட்ட இருக்கிற ரிப்பல்ஷனும் இதுவும் அட்ராக்ட் பண்ணா அப்படி பேலன்ஸ் ஆயிரும். அதே அட்ராக்ஷன் இங்க இருந்திருக்கும், அப்ப அந்த ரிப்பல்ஷன் அட்ராக்ஷன் ஈக்குவல் ஆயிரும். ஃபோர்ஸ் பிட்வீன் any one of Q and Q should be equal. It is attraction. அப்போ ரொம்ப கிளியர், இது அட்ராக்ட் ஆகும்னா Q should be negative. அப்பதான் அட்ராக்ட் ஆயிருக்கவே முடியும். இதை அட்ராக்ட் பண்ணோம்னா அந்த ஸ்மால் Q should be negative, then only it can be attracted. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? இது ரெண்டு கிட்ட இருக்க டிஸ்டன்ஸ் r ன்னு வச்சுட்டேன்னா இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும்? r/2 ஆயிருமா? கவனமா கவனிக்கணும். அப்போ பிளஸ் கியூக்கு பிளஸ் கியூக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் k into q square divided by r square is equal to k into small q capital Q by r/2 the whole square. r/2 the whole square. சரி, k கேன்சல் ஆயிடுச்சு, ஒரு q கேன்சல் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அப்போ r squared அதுல அப்ப q by r squared equal to small q by r squared by 4. அது நியூமரேட்டர் போயிடும். r squared கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ small q will be capital Q by 4. கட்டாயம் அது என்னவா சார்ஜா தான் இருந்திருக்கணும்? நெகட்டிவ் சார்ஜா தான் இருக்கும். நம்ம இங்க கால்குலேட் பண்றது மேக்னிடியூட் தான். என்ன இது அட்ராக்ஷன், இது என்னது? இது அட்ராக்ஷன், இது ரிப்பல்ஷன். இன்னும் கூட நீ கரெக்டா கூட கொண்டாடலாம். எப்படி உனக்கு தெரியுமா? அட்ராக்ஷனா இருந்தா இது அட்ராக்ஷன் தானே, இது அட்ராக்ஷன் தானே. பிளஸும் மைனஸ் இருந்தா தானே அட்ராக்ட் பண்ணும். அப்ப இங்க ஒரு மைனஸ் சைன் வந்துருமா? கரெக்டா இங்க மைனஸ் வரும். இது அட்ராக்ஷன், இது ரிப்பல்ஷன். பிளஸ் 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 இன்டு பிளஸ் பிளஸ் தான். இது பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். அப்ப ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா இங்க மைனஸ் வரும். இந்த ஃபார்முலா ஸ்மால் q will be q by 4 வந்து சேர்றோம். ஆன்சர் இஸ் q by 4. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன் அட்ராக்ஷனுக்கு மைனஸ் போடணும்? அட்ராக்ஷனாலே பிளஸ் q இருந்திருக்கு, மைனஸ் q இருந்திருக்கு. பிளஸ் q into minus q will be minus.